தலைவர்கள் மக்களை நேரில் சந்தித்து பேசிய காலம் எல்லாம் மலையேறி போய் தற்போது வீடியோ காலில் பேசுவதுதான் ட்ரெண்டிங். இப்படி ஒரு தலைவர் பேச தலைவனே பேசிவிட்டான், இனி எது வேண்டுமானாலும் செய்யலாம் என நம்பி பணத்தை ஏமாந்துள்ளனர் தெலுங்கு தேசம் கட்சியினர். நூதன முறையில் ஏமாற்றிய கும்பல் சிக்குமா? ஏஐ வந்த பிறகு எது உண்மையானது எது போலி என்பது தெரியாத சூழ்நிலை உள்ளது. இதன் காரணமாக பலர் ஏமாற்றப்படுகிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் ஆந்திராவில் அரங்கேறி உள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி கம்மம் மாவட்டத்தில் உள்ள சத்துப்பள்ளியைச் சேர்ந்த சில தெலுங்கு தேசம் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒருவர் போன் செய்துள்ளார். அவர் தன்னை முன்னாள் அமைச்சர் தேவினேனி உமாவின் PA என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். உங்களிடம் தேவினேனி உமா பேச விரும்புவதாகவும் சிறிது நேரத்தில் அவர் வீடியோ காலில் வருவார் என்றும் கூறியுள்ளார். அவர் சொன்னது போல் சிறிது நேரம் கழித்து தேவினேனி உமா பேசுவது போன்ற வீடியோ கால் வந்துள்ளது. தெலங்கானாவில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்களின் பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவ வேண்டும் என்று கூறி அதற்காக போன்பே மூலம் பணம் அனுப்புமாறு வீடியோவில் தெரிவித்துள்ளார். தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் அதை உண்மை என்று நம்பி ஒவ்வொருவரும் 35,000 ரூபாய் அனுப்பினர். அந்த பணம் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு சென்றுள்ளது என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருந்துள்ளனர். இந்நிலையில் மீண்டும் இந்த மாதம் 7ஆம் தேதி அந்த நபர் தேவினேனி உமா என்ற பெயரில் மீண்டும் அழைத்தார். தெலங்கானா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்களுக்கு கட்சி சார்பில் B படிவம் தருவதாக கூறிய அவர் இதற்காக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உங்களிடம் பேசுவார் என்றும் தெரிவித்துள்ளார். இதன்படியே சிறிது நேரத்திற்கு பிறகு சந்திரபாபுவை போல தோற்றமளிக்கும் ஒருவர் வீடியோ அழைப்பில் பேசினார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட ஆர்வமுள்ளவர்கள் பெயர்களை சேகரிக்க வேண்டும் என்று வீடியோவில் அவர் கூறினார். பின்னர் தேவினேனி உமா போன்று மீண்டும் அழைத்து அமராவதிக்கு வந்தால் சந்திரபாபுவிடம் அழைத்து சென்று கட்சி B படிவங்களை வாங்கி கொடுப்பதாக கூறினார். விஜயவாடாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கும்படி அந்த வீடியோவில் தெரிவித்தார். அவர்களுக்கு தங்கும் இடம் ஏற்பாடு செய்யும்படி கூறி அந்த பில் தானே செலுத்துவதாகவும் கூறினார். அவர்களும் அதை உண்மை என்று நம்பி சத்துப்பள்ளியைச் சேர்ந்த 18 தெலுங்கு தேசம் கட்சி தலைவர்கள் புதன்கிழமையன்று விஜயவாடா சென்று அந்த ஹோட்டலில் தங்கினர். புதன்கிழமை மாலை அந்த நபர் மற்றொரு வீடியோ அழைப்பை மேற்கொண்டு முதல்வர் சந்திரபாபுவிடம் 8 பேர் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுவதாகவும் ஒவ்வொரு நபரும் 10,000 ரூபாய் அனுப்ப வேண்டும் என்று கூறியதால் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹோட்டல் ஊழியர்கள் உணவு கட்டணத்தை செலுத்துமாறு வற்புறுத்தியதால் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த விஷயம் போலீசாருக்கு எட்டியது. இதனால் களத்தில் இறங்கிய போலீசார் தேவினேனி உமாவை அழைத்தனர். உடனடியாக பதிலளித்த அவர் தான் யாருக்கும் வீடியோ கால் செய்யவில்லை என்றும் ஏலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பார்கவ் என்ற நபர் அனைவரையும் அழைத்து ஏமாற்றுவதாகவும் இது குறித்து போலீசிலும் புகார் அளித்துள்ளதாக கூறினார். உண்மையை அறிந்த கம்மம் மாவட்ட தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து புகார் அளித்தால் தங்கள் நற்பெயர் கெட்டுவிடும் என்று கூறி தலைவர்கள் அனைவரும் வீடு திரும்பினர். எனினும் இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.